சொல்லு முத்து, செக் வாங்கிட்டியா? இல்லம்மா. என்ன சொல்ற? ஏன் இன்னும் செக் வாங்காம இருக்க? இன்னைக்கு தரதா தானே சொன்னா. பெரியம்மா, இந்த ஆளு அந்த புவனாவோட பினாமி. அப்புறம் அப்புறம் என்ன நடந்துச்சு? அவங்க என்ஜினியரை வச்சு பில்டிங்கை சரி பார்க்க போறாங்களாமா. அவன் வந்து பார்த்து ஏதாவது குத்தங்குறை சொன்னானா சிக்கலாயிடுமேம்மா. நான் இருக்கிற வரைக்கும் நீ அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். அந்த இன்ஜினியரை நான் பாத்துக்கிறேன். சரிங்கம்மா. என்னம்மா சொல்றான்? ஏதாவது பிரச்சனையா? அந்த மாயா இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை தானே. என்னம்மா என்னாச்சு? ஆமாண்ணே, அந்த மாயா போய் காரியத்தை கெடுத்து விட்டுட்டான். அந்த முத்து நம்ம பினாமின்னு எப்படியோ கண்டுபிடிச்சு அத ஜானகி கிட்ட சொல்லிட்டா. அதனால பணத்தை கொடுக்காம பில்டிங்கை செக் பண்ணிட்டு தான் குடுப்பன்னு ஜானகி சொல்லிட்டாலாம். என்னம்மா சொல்ற? நம்ம உடனே போய் அந்த இன்ஜினியரை பார்த்து நமக்கு சர்டிபிகேட்டை சாதகமா கொடுக்க சொல்லணும்னு. சரிம்மா, நான் போய் இன்ஜினியர் வர சொல்றேன். ம். நல்லா இருக்கு. வணக்கம்மா. என்ன ஜானகி, ஏன் வரும்போதே பதட்டமா வர? அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாரே அந்த கேண்டீன் கட்டின கான்ட்ராக்டர். முத்து. அவர் அந்த புவனேஸ்வரியோட பினாமியா. என்ன மாயா இதெல்லாம்? பெரியப்பா, அந்த முத்து இங்க வந்தாருல்ல, அப்ப அவரு பெரியம்மாவுக்கு ஒரு டைரி கொடுத்தாருல்ல, அதே டைரிய பதவியேற்பு விழாவுல புவனை வச்சிருந்தத நான் பார்த்தேன். அப்பதான் அந்த ஆள் மேல எனக்கு சந்தேகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் மாமாவையும் சித்தப்பாவையும் அவரை ஃபாலோ பண்ணிட்டு போக சொன்னேன். அப்படி போனப்ப ஜானகி அம்மா 90 லட்சம் ரூபாயை நாளைக்கு ரிலீஸ் பண்றேன்னு சொல்லிட்டாங்கம்மா. நாளைக்கு செக் வாங்கினதும் என்கிட்ட கொண்டு வந்து கொடு. உனக்கான 10% உன் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி விட்டுடுறேன். சரிங்கம்மா. இத நான் எப்படி கவனிக்காம விட்டேன்? ஏங்க வேண்டாங்க, எனக்கு இந்த பதவி வேண்டாம். எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. ஜானகி, என்ன இப்படி எல்லாம் பேசுற? அண்ணி, அதான் மாயா வந்து தப்பு நடக்காம தடுத்துட்டாள்ல. இல்லப்பா, இன்னைக்கு மாயா வந்து காப்பாத்திட்டா சரி. அப்ப நாளைக்கு நாளானிக்கு தினமும் யாராவது வந்து காப்பாத்திக்கிட்டே இருப்பாங்களா என்ன? ஏதாவது ஒண்ணு கிடக்கு ஒண்ணு பண்ணி நான் இந்த தலைவி பதவிக்கு சரியானவ இல்லைன்னு அவங்கள என்ன வெளியேற்றுறதுக்கு பதிலா நானே வர்றது எனக்கு மரியாதை தானே. வேண்டாங்க. பதவியே வேண்டான்னு நீங்க துண்டை காணும் துணியை காணுன்னு ஓடி வருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இவ்ளோ சீக்கிரம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ஏதோ படிப்பு முக்கியம் இல்ல, நேர்மைதான் முக்கியம், உண்மைதான் முக்கியம்னு என்ன பேச்சு? இப்ப என்னாச்சு? எங்க அண்ணன் மாதிரி சாமர்த்தியமா உங்களால பண்ண முடிஞ்சுதா? எனக்கு உன் கையால இந்த கேக்க செஞ்சு சாப்பிடணும் போல தோணுது. என்னங்க இது? திடீர்னு ஏதோ பேரு தெரியாத கேக்கெல்லாம் செஞ்சு கொடுன்னு கேட்டா நான் எப்படிங்க? நீ என்ன பண்ணுவியோ எப்படி பண்ணுவியோ தெரியாது. எனக்கு நீ இப்போ செஞ்சு கொடுத்துதான் ஆகணும். எனக்காக நீ செய்வியா மாட்டியா? அண்ணே, அன்னிக்கிட்ட கருவாட்டு குழம்பு வச்சு கொடு, இறால் வறுத்து கொடுன்னு சொல்லி கேட்டா பரவாயில்ல. இப்படி திடுதுப்புன்னு இந்த மாதிரி கேக்கெல்லாம் பண்ண சொன்னீங்கன்னா அவங்க என்னென்ன பண்ணுவாங்க? ஜானகி, எனக்கு இந்த கேக்க உன் கையால செஞ்சு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. செய் ஜானகி. நீங்க கேட்டு நான் என்னைக்காவது மாட்டேன்னு சொல்லுவேனா? ஆனா இதோட பக்குவம்லாம் எனக்கு தெரியாதே. பெரியம்மா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல, உங்களால முடியும். செய்யுங்க பெரியம்மா. ஆனா இந்த கேக்கு செய்ய ஒரு ஒரு ரேடியோ பெட்டி மாதிரி ஒரு இப்படி அடுப்பு இருக்குமே, அது இல்லையே. ஓவனா? அதுதான், அதெல்லாம் நம்ம கிட்ட இல்லையே. சரி, நான் யோசிச்சு செய்றேன். மேடம், எப்படி பண்ணீங்க? கேக் சூப்பரா இருக்கு. ஓ, நீங்க செஞ்ச இந்த கேக்கு நான் கொண்டு வந்ததை விட நீங்க செஞ்ச இந்த கேக்கு சூப்பரா இருக்கு. டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கு. அப்புறம் இதுல இருக்கிற இன்கிரிடியன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்ட்டா செஞ்சிருக்கீங்க. நான் கொண்டு வந்த கேக்கை விட இது இன்னும் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு.
தங்கச்சி உனக்கு இப்படி ஒரு திறமை இருக்குன்னு எங்களுக்கெல்லாம் தெரியாமையே போச்சுமா. அசத்திட்ட போ. அண்ணி கலக்கிட்டீங்க. என் மருமகளா கொக்கான்னு அப்படி இருக்குல்ல. மேடம் இது எப்படி பண்ணீங்க? ஐயோ, எனக்கு செய்முறையெல்லாம் சொல்ல தெரியாதுங்க. அவர் ஆசைப்பட்டு கேட்டதுனால ஒரு ஆர்வத்துல நான் இதை பண்ணிட்டேன். அவ்வளவுதான் ஜானகி. எல்லா வேலையிலயும் ஆர்வம் தான் முக்கியம். ஆர்வம் இருந்தா எந்த ஒரு வேலையும் நம்மளால செஞ்சு காட்ட முடியும். யாருமே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பிறக்கிறது இல்ல. ஆனா எல்லாத்தையும் கத்துக்கணுங்கிற ஆர்வம் இருக்கும்போது உன்னாலையும் கத்துக்க முடியும். இப்போ இந்த கேக்க பத்தி உனக்கு முன்ன பின்ன தெரியாது. இதுக்கு முன்னாடி நீ பார்த்தது கூட கிடையாது. இன்னும் சொல்ல போனா இதோட பேர் என்னன்னு கூட உனக்கு தெரியாது. ஆனா நான் கேட்டதுக்காக ஆர்வத்துல நீயே போய் செஞ்ச இல்ல? அப்படிதான் எல்லாமே. எல்லாத்தையும் சரி பார்த்துட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் இருங்க. சரிங்கம்மா. சரண்யா மேடம் சொல்லுங்க மேடம். இன்ஜினியர் நமக்கு கொடுத்த அந்த பேப்பரை கொஞ்சம் படிச்சு காமிங்க. எல்லாம் சரியா இருக்குல்ல? சரியா இருக்கு மேடம். அப்போ போய் செக் போட்டு எடுத்துட்டு வா. ஓகே மேடம். சரண்யா, இதுல என்ன எழுதிருக்கு? 90 lakhs எழுதிருக்கா மேடம். அப்படின்னா 90 லட்சம் மேடம். ஆ, ஓ சரி சரி. சரியா எழுதிருக்குல்ல? சரியா எழுதிருக்கா மேடம். அவங்களோட கம்பெனி பேரெல்லாம் சரியா எழுதிருக்கியா? எல்லாமே சரியா தான் எழுதிருக்கா மேடம். இந்தாங்க. அம்மா ரொம்ப நன்றிம்மா. நான் கடன் வாங்கி தான் கட்டடத்தை கட்டி முடித்தேன். வட்டி கட்டியே மாளலை. நீங்கள் இப்போ செஞ்சது ரொம்ப பெரிய உதவிமா. உங்க பணத்தை தானே நீங்க கேட்டீங்க. அதுல ஒன்றும் தப்பு இல்லை. ரொம்ப சந்தோஷம். கிளம்புங்க. சரிங்கம்மா. நானும் வரேன். சரிங்க சார், நன்றி.